சந்தனு மகாராஜா நதிக்கரையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பெண்ணை பார்த்தாரு. அந்த பெண் மேலே காதல் வயப்பட்டார். நேராக அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு, உன்னை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன், நீ யார் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பெண், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன கண்டிஷன் என்னென்னா, நம்பர் 1, நீங்கள் என்னை யார், என்னோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சாலும் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, என்னோட செயல்களை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இந்த 2 கண்டிஷன் அவர் மீறினார் அப்படின்னா உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்றது அவங்க சொல்லிட்டாங்க. காதல் வயப்பட்டு காமத்தால் அந்த ராஜா அதை ஒத்துக்கிட்டாரு. சந்தனு மகாராஜா அதை ஒத்துக்கிட்டதுனால அந்த பெண்ணோட திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்ததுக்கப்புறமா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே அந்த பெண் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேராக அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு கங்கையிலே விட்டுட்டாங்க. அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. உடனே சந்தனு மகாராஜாவுக்கு பயங்கர கோபம். ஏன்னா இறந்தது சாதாரண மகன் இல்லை, அவர் ஒரு இளவரசன். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்க வரும்போது அந்த பெண் சொன்ன கண்டிஷன் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ சந்தனு மகாராஜா வாயடிச்சு போயிட்டாரு. அவரால் கேள்வி கேட்க முடியல. இதிலிருந்து வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமத்தில் இருக்கும்போது, அதாவது காம வயப்பட்டு இருக்கும்போது சத்தியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா அந்த சத்தியம் எப்பேற்பட்ட ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத அந்த சமயத்தில் யோசிக்க முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காம வயப்பட்டு இருக்கும்போது சத்தியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இப்போது சத்தியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க கம்மியானதுனால எப்போ வேணால் பண்ணலான்னு ஆயிடுச்சு. ஆனால் சத்தியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க காம வயப்பட்டு இருக்கும்போது சத்தியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். அடுத்ததாக 2வது குழந்தையும் பிறந்துச்சு. அப்போவும் இதே தான் நடந்துச்சு. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு கங்கை நதியில் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 7 குழந்தைகள் பிறந்து 7 குழந்தைங்களையும் அதே மாதிரி கொண்டுட்டா அந்த பெண். 8வது குழந்தை பிறந்த உடனே சந்தனு மகாராஜா முடிவெடுத்தாராம், இது சரி கிடையாது, நம்ம உடனே அந்த பெண்ணை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நிறுத்தினாராம். இந்த கதையை நான் பல இடத்துல பேச்சுக்களை போய் சொல்லும்போது, பேச்சு முடிஞ்சதுக்கப்புறமா என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்னது சரிங்க, நான் காம வயப்பட்டு முதலிரவில் இருக்கும்போது கொடுத்த சத்தியத்தால் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வாழ்க்கையில் அப்ளிகபிள். ரொம்ப நல்லா யோசிச்சுக்கணும், இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.